Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கி நம்ம நாகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நாக சதுர்த்தி இருக்கோ அதற்கு மறுநாளே எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கருட பஞ்சமி வரும். ஸோ நாக சதுர்த்தி முடிஞ்சு கருட பஞ்சமி நம்ம கொண்டாடுறோம். ஒரு சில இடங்களில் நாக பஞ்சமியும் கொண்டாடுவாங்க. நாக சதுர்த்தி கொண்டாடாமல் என்ன பண்ணுவாங்கன்னா நாக பஞ்சமியும் கொண்டாடுவாங்க. ஸோ இந்த சதுர்த்தி திதி பஞ்சமி திதி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வளர்ப்பிறையில் நாக சதுர்த்தி கொண்டாடணுன்னா மறுநாள் கருட பஞ்சமி கொண்டாடுறோம். ஸோ கருட பகவான் வைணவத்தில் ரொம்பவும் ஒரு முக்கிய இடம் வகுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். பெருமாளுக்கு வாகனமாக கருட பகவான் இருக்கிறார். பெருமாள் பெருமாளுக்கு ஒரு ப்ரொடெக்டர் அப்படின்னும் சொல்லலாம். ஒரு காவலாகவும் சுவாமி மகாவிஷ்ணு எங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறாரோ கருட பகவான் முதல்ல போய் அங்கே உட்காருவார். பெருமாளை அவர் நினைக்கிற இடத்திற்கு அவர் சொல்லக்கூட வேண்டாம். சுவாமி எங்கே போகணும்னு நினைக்கிறாரோ கருடன் வாகனமாக அமைந்திருக்கிறார். ஸோ கருடனை வைணவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய திருவடி அப்படின்னு அவருக்கு பெயர். ஆஞ்சநேயருக்கு சிறிய திருவடி அப்படின்னு பெயர். ஸோ இந்த பெரிய திருவடி சிறிய திருவடி இல்லாத வைணவ திருத்தலங்களே கிடையாது. வைணவத்தில் நமக்கு எப்படி கருடனுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதோ புத்திசம்லேயும் சரி ஜெயினிசம்லேயும் சரி கருடனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த கருட பகவான் நான் ஏற்கனவே நாகபஞ்சமி கதையில் சொன்னேன் இல்லையா, கஷ்யப முனிவருக்கு 2 மனைவிகள். 2 பேருமே என்னென்னா சகோதரிகள், கத்ரு, வினயத்தா. இந்த வினயத்தாவுக்கு அவ வரம் கேட்குறா, எனக்கு 2 ஆண்மகன்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க அக்கா தங்கச்சி அவங்க 2 பேருக்குமே ஒரு பொறாமை, யாருடைய பிள்ளைகள் ரொம்ப பலசாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கத்ரு யார், நாகங்களை எல்லாம் பெற்றெடுத்தவள் இந்த கத்ரு. அவள் சொல்கிறா, நான் இந்த இதில் யார் ஜெயிக்கிறோமோ, யாருடைய பிள்ளைகள் அவங்க நினைக்கிற மாதிரி பிறக்கிறாங்களோ ஒருத்தர் தோற்று போயிடுறாங்க இல்லையா, அப்போ அவங்க அடிமையாக இருக்கணும்னு. அப்போ இந்த கத்ரு என்ன பண்ணுறா, அவளுடைய முட்டைகள் 1000 முட்டைகளை மட்டும் சாமர்த்தியமாக அவள் நல்லபடியாக பொறிச்சிருது. அது எல்லாம் 1000 சர்ப்பங்கள் பிறந்துருது. இவளுக்கு முட்டை பொரியவே இல்லை. அப்போ இவர் நினைக்கிறா, ஐயோ என்னடா நமக்கு முட்டை ஹேட்ச் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஒரு முட்டையை உடைக்கும் பொழுது தான் அறகுறையாக ஒரு குழந்தை பிறந்துருது. அப்போ அந்த அறகுறையாக பிறந்த குழந்தை தான் அருணன். அவர் தான் சூரிய பகவானுக்கு தேரோட்டியாக இருக்கார். அவள் அம்மாவை சபிக்கிறார். அப்போ இந்த கத்ரு சொல்கிறா, நீ நல்ல குழந்தையை பெற்றெடுக்கலை, ஒரு அறகுறை குழந்தையை பெற்றெடுத்திருக்க, அப்போ நீ எனக்கு அடிமையாருன்னு சொல்லிடுறா. ஸோ கத்ரு அக்கா, வினயத்தா தங்க. இந்த அக்காவுக்கு இந்த வினயத்தா ஒரு அடிமை மாதிரி இருக்கா. அப்புறம் ஒரு 500 வருடங்கள் கழித்து கருட பகவான் பிறக்கிறார். அப்போ கருட பகவான் என்னடா தன்னுடைய தாய் ஒரு அடிமையாக இருக்காளே இந்த கத்ரூட்டை அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவிடம் போய் சர்ப்பங்களோட போரிட்டு அவர் வென்று அம்மாவுக்கு இருந்த சாபத்தை அவர் அந்த அடிமைத்தனத்தை அவர் போக்குகிறார் கருட பகவான். இப்படி புராணத்தில் ஒரு கதை உண்டு. ஸோ இந்த கருட பகவான் பார்த்திங்கன்னா எப்படி சிவன் ஆலயங்களில் நந்தி தேவர் ஒரு வாகனமாக முதல்ல இருக்காரோ, நந்தி தேவரிடத்தில் நம்ம எப்பொழுதுமே ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு தான் சிவபெருமானை போய் பார்க்கணும். நான் இந்த மாதிரி வந்திருக்கேன், சுவாமியை தரிசனம் பண்ண வந்திருக்கேன், எனக்கு அனுமதி வேணும் அப்படின்னு நம்ம மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போய் சிவனை வணங்குகிறோம். வைணவ திருத்தலங்களில் அதே போல் கருடனை பெரிய திருவடியை வணங்காமல் நம்ம உள்ளே போகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பகவான் கருட ஆழ்வாருக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ கருட பகவானை நம்ம கருட ஆழ்வார் அப்படின்னு தான் சொல்கிறோம். பிரம்மோற்சவங்களில் கருடனுக்கு தான் ஒரு பெரிய இது உண்டு. திருமலாவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமியும் பெருமாளுக்கு கருட சேர்வை என்பது உண்டு. கருட வைணவ ஆலயங்களில் கருட பகவானுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் எப்பொழுதுமே உண்டு. இது தனிப்பட்டு எல்லா உற்சவ காலங்கள்லேயும் பிரம்மோற்சவத்திலேயும் கருட சேவை என்பது மிகவும் ஒரு விமர்சையாக செய்யப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஸோ கருடன் ஒரு பறவையாக இருந்தாலும் அவருக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பெருமாள் கொடுத்திருக்கிறார்.
ஏன்னா பெருமாள் இடத்துல அவருக்கு இருந்த பக்தி ஆனால் அவர் பெற்ற வரம் மகாவிஷ்ணுவிட்டிருந்து அவர் வாங்கின்ற வரமும் கூட. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு கருடன் வந்து அவருக்கு இந்த கழுத்து பகுதி முழுக்க வெள்ளையாக இருக்கும். இப்போ கழுகு வந்து வேறு, அந்த கழுகுக்கு வந்து வல்ச்சர் ஈகிள் அப்படின்னு இங்கிலீஷில் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வெண்மை நிறத்தில் இருக்கிறவர் தான் கருட பகவான். இவரை வந்து நம்ம திங்கக்கிழமை செவ்வாய் இப்படி ஒவ்வொரு கிழமையில் நம்ம வந்து அவரை தரிசனம் பண்ணுறோம். வானத்தில் வட்டமிடுறது இல்லையா கருடன், அதை வந்து நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஒரு லக்கு, நம்ம போகிற காரியம் வந்து நமக்கு அது நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கருடனை எப்போ நம்ம வானத்தில் பார்த்தாலும் இந்த விரல் இருக்கு இல்லையா, மோதிர விரல், வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரலால் நாம் கன்னத்தில் அவரை அப்படி தான் ஒற்றி கொன்று வணங்க வேண்டும் என்பது முறை. ஸோ கருட பகவானை நம்ம வானத்தில் பார்க்கறச்சு இந்த கையால் நம்ம கருடனினுடைய காயத்ரியை சொல்லி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன நினச்சி வேண்டிக்கிறோமோ கருடனை பார்த்து அது நடக்கும் அப்படின்னு. அண்ட் கருட பகவான் வந்து நமக்கும் ஒரு ப்ரொடெக்டர் தான். ஸோ நமக்கு வந்து கடன்காரர்களால் தொல்லை இல்லை, நமக்கு வந்து ஒருத்தர்கிட்ட பணம் வரணும். ஸோ நான் நிறைய இந்த கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து கருடனை வழிபாடு பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அண்டு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயுமே நான் சொன்னது, கருடனுக்கு போய் பண்ணவங்களுக்கெல்லாம் பைசா வந்து திரும்ப கிடச்சிருக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த கருட பஞ்சமியில் வந்து எந்த வைணவ திருத்தலத்திலையும் கொடிமரத்துடன் இருக்கக்கூடிய கருட ஆழ்வாருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி 12 முறை அந்த கொடிமரத்தோடு அவரை பிரதட்சணம் பண்ணுங்கள். இந்த பிரதட்சணம் பண்ணி நம்ம மனசில் என்ன வேண்டிக்கிறோமோ சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். உங்களுக்கு ஒரு சின்ன கோயிலாக இருக்குது, அங்கே மடப்பள்ளிக்கெலாம் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரிசி வெல்லமோ இன்றைக்கி வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம் கோவிலுக்கு. வீட்லேயே நீங்கள் வந்து கருடனை வணங்கணுன்னா கருட தண்டகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அது சொல்லலாம். கருடனுக்கு உண்டான காயத்ரி இருக்குது, அதை 108 முறை சொல்லலாம், இல்லை 18 முறை சொல்லலாம். இந்த கருடனினுடைய வழிபாடு நமக்கு பண்ணும் பொழுது தீய சக்திகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம இடத்தே இருக்கும். அதே போல் கருடனை வணங்குவதனால் நல்ல உடல் ஆரோக்கியம் வந்து நமக்கு கிடைக்கும். கருட பகவான் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். அதனால் கருடனை நம்ம வந்து வழிபாடு பண்ணுறோம். எல்லா பெருமாள் கோயிலையுமே கருடன் இல்லாமல் இருக்கவே மாட்டார். ஒரு சில ஆலயங்களில் கொடிமரத்தோடு இருப்பார். ஸோ சில ஆலயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம் வந்து வெளியில் இருக்கும், கருட பகவான் வந்து சுவாமிக்கிட்ட இருப்பார். இப்போ திருப்பதி எல்லாம் கூட வந்து கொடிமரம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கும், கருட பகவான் உள்ளே தான் இருப்பார். கொடிமரத்தோடு வந்து கருட பகவான் வந்து இருக்க மாட்டார் திருமலாவில். ஒரு சில ஆலயங்களில் வந்து கொடிமரத்தோடையே கீழே அப்படியே இருப்பார் கருடன். ஸோ அந்த கொடிமரத்தோடு இருக்கக்கூடிய கருடன் வந்து ரொம்ப வரப்பிரசாதி அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாச்சியார் கோவில்னு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அங்கே கல்கருடன் இருக்கார். அந்த கல்கருடன் வந்து உலகத்திலேயே அங்கே மட்டும்தான் நமக்கு வந்து ஒரே கல்லினால் செய்த அந்த கல்கருடன். அந்த உற்சவங்கள் நடக்கக்கூடிய டைமில், அதுவும் தை மாதம் வந்து அந்த உற்சவம் வந்து நடக்கும், கருட சேவை நடக்கும், ரொம்ப விமர்சை. அதே போல் அந்த கருடனை வந்து கல்கருடன் தான், ஆனால் அவரை வந்து தோளில் சுமந்து வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க. அவர் சன்னதியிலேருந்து வெளியில் வரும்பொழுது 4 பேர் அவரை தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து 8 ஆகும், அப்புறம் 16 ஆகும், 32. அதே மாதிரி அவங்க வந்து வெளியிலேருந்து உள்ளே வரும்பொழுது குறைஞ்சுட்டே வரும். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கருடனை வந்து அவங்க அந்த சன்னதியில் கொண்டாந்து வைக்கும் பொழுது அப்படியே வேர்த்து அந்த கருடனுக்கு அப்படியே மூக்கில் அந்த தண்ணி வேர்த்து வந்து கொட்டும். உலகத்தில் வந்து நம்ம சொல்கிறோம் கடவுள் இருக்காரா இல்லையா, இதெல்லாம் உண்மையான, இன்றைக்கும் கலிகாலத்தில் இதெல்லாம் பிரத்யட்சமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. ஸோ அங்கே மஞ்சுளவல்லி தாயார் ரொம்ப அழகான கோவில், அந்த நாச்சியார் கோவில். இது வரைக்கும் யாரும் போலேன்னா கண்டிப்பாக போங்க. ஸ்ரீனிவாசர் பெருமாள் வந்து தாயார் அங்கே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஊருக்கு பேர் ஏன் நாச்சியார் கோவில்னா அங்கே தாயாருக்கு தான் முதலிடம். அந்த மஞ்சுளவல்லி தாயார் இடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தங்க சாவி கொத்து இருக்கும். ஸோ கொடிமரத்துக்கு நேராக எப்போவுமே நம்ம பெருமாளை பார்க்கலாம், ஆனால் இந்த ஊரில் கொடிமரத்துக்கு நேராக தாயார் தான் இருப்பாங்க. திருமண தோஷங்கள் நிவர்த்திக்கெல்லாம் இந்த நாச்சியார் கோவிலில் போய் தாயாரை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அந்த சன்னதியிலேயே இந்த கருடனும் இருப்பார். கருடனுக்கான கோவில்கள் நம்மளை விட கேரள மாநிலத்தில் நிறைய கோவில்கள் கருடனுக்கு வந்து பிரத்யேகமாக இருக்குது. ஸோ கருட பகவானை இன்றைய நாளில் நம்ம வணங்கி அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனைகளை சொல்லும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபகிரகம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
Taste the Daily.